வணக்கம். நான் அனுராஜ். டெக்கோ அனு என்னும் யூடியூப் சேனலின் இன்னொரு காணொளியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாள் நாங்கள் பார்க்க போவது மிகவும் வேகமாக வளர்ந்து வரும் இந்த ஏஐ உலகத்திலே புதிய போட்டியாளர் ஒருவர் நுழைந்திருக்கிறார். அது தொடர்பான விடயங்களைத்தான் நாங்கள் இன்றைய காணொளியிலே பார்க்க போகிறோம். எங்கள் அனைவருக்கும் பரிச்சயமான ஒரு சொல் மைக்ரோசாஃப்ட். அண்மை காலமாக இந்த ஏஐ உலகத்திலே போட்டி போட்டுக் கொண்டிருக்கும் நிறுவனங்களிலே மைக்ரோசாஃப்ட் என்ற பெயர் பெரிதாக அடிபடுவதில்லை. கூகுள் இருக்கிறது, ஓப்பன் ஏஐ இருக்கிறது, ஆண்ட்ரோபிக் இருக்கிறது, கிளாட் இருக்கிறது. இந்த மாதிரியான அமெரிக்க நிறுவனங்களுடன் ஒரு சில சைனா நிறுவனங்களும் போட்டி போட்டுக் கொண்டிருக்கின்றன. ஆனால் எங்களுக்கு மிகவும் பரிச்சயமான இந்த மைக்ரோசாஃப்ட் இந்த போட்டியிலே நேரடியாக கலந்து கொள்வதில்லை என்று சொல்லலாம். ஏனென்று சொன்னால் ஓப்பன் ஏஐ என்ற அதாவது ChatGPT நிறுவனத்திலே பெரிய முதலீடை செய்திருக்கிறது மைக்ரோசாஃப்ட் நிறுவனம். ஆனபடியினால் நேரடியாக இவ்வளவு காலமும் போட்டி இல்லாமல் இருந்த இந்த மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் அண்மையிலே ஓப்பன் ஏஐயுடன் செய்து கொண்ட ஒப்பந்தத்திலே சில மாற்றங்களை செய்து, அதாவது அவர்களுடைய முதலீடு நாம் இருக்கிறது. இருந்தாலும் அவர்களுடன் இருந்த ஒரு ஒப்பந்தத்திலே சில மாற்றங்களை செய்து ஓப்பன் ஏஐ சுயாதீனமாக இயங்க விட்டதன் மூலம் இந்த ஏஐ சந்தையிலே நேரடியாக தங்களது கால்களை நுழைத்திருக்கிறது மைக்ரோசாஃப்ட் நிறுவனம். அண்மையிலே இந்த மாதம் 2ஆம் 3ஆம் திகதிகளிலே நடந்த மைக்ரோசாஃப்ட் பில் 2026 என்ற டெவலப்பர்ஸுக்கான மாநாடு, அதாவது அவர்களுடன் சேர்ந்து இயங்குபவர்களுக்கான மாநாட்டிலே புதிய பல அறிவிப்புகளை மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் வெளியிட்டிருக்கிறது. இந்த மாநாட்டின் விசேட அம்சமாக மைக்ரோசாஃப்டின் சிஇஓ சத்யா நட்லா மற்றும் மைக்ரோசாஃப்ட் ஏஐ தலைவர் முஸ்தபா சுலைமான் இருவரது தலைமையிலே அந்த மாநாடு இடம்பெற்றிருந்தது. இருவருமே மிக முக்கியம் வாய்ந்த பல அறிவிப்புகளை இந்த மாநாட்டிலே வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த அறிவிப்புகளின் சாராம்சம் என்னவாக இருக்கும் என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால், விண்டோஸ், அதாவது மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தில் நாங்கள் பெரும்பாலானவர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கும் இந்த கம்ப்யூட்டர்களிலே விண்டோஸ் இவ்வளவு காலம் வெறும் ஆப்பரேட்டிங் சிஸ்டமாகத்தான் நாங்கள் பார்த்திருப்போம். இனி அது ஒரு ஏஐ ஏஜெண்டாக நேரடியாக ஒரு இயங்குதளமாக மாறப்போகிறது. இது வெறும் அப்டேட் அல்ல நண்பர்களே, உண்மையிலேயே இது ஒரு பெரிய புரட்சியாக இருக்க போகிறது. இவ்வளவு நாளும் நாங்கள் எங்களுடைய மைக்ரோசாஃப்டினுடைய விண்டோஸ் இயங்குதளத்திலே வேறு பல ஏஐ மாதிரிகளை, அதாவது ஏஐ டூல்ஸை நாங்கள் பாவித்து பயன்பெற்றிருக்கிறோம். இப்பொழுது நேரடியாக விண்டோஸினுடைய ஏஐ ஒன்று எங்களது கைகளிலே வெகு விரைவிலே தவள இருக்கிறது. சரி, இதிலே நாங்கள் முதலாவதாக பார்க்க இருக்கும் அவர்களுடைய ஏஐ மாதிரி மைக்ரோசாஃப்ட் ஏஐ எம்ஏஐ என்று சுருக்கமாக அழைக்கிறார்கள். மைக்ரோசாஃப்ட் ஏஐ என்பதன் சுருக்கமாக எம்ஐஐ என்று அழைக்கிறார்கள். அதிலே திங்கிங் ஒன் என்று முதலாவதாக ஒரு ஏஐ டூல்னை மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் சொந்தமாக உருவாக்கி இருக்கிறது. தங்களுக்கான ஒரு ஏஐ டூலாக தங்களுடைய இயங்குதளத்திலே அல்லது தங்களுடைய பாவனையாளருக்கான ஒரு இயங்குதளத்திலே ஒரு ஏஐ டூல் ஒன்று உருவாக்கி இருக்கிறார்கள். எம்ஏஐ திங்கிங் ஒன் என்பது, அதாவது முதலாவது வெர்ஷன். இன்னும் உங்களுக்கு விளக்கமாக சொல்றேன்னு சொன்னால், ஓப்பன் ஏஐயுடைய ChatGPT, கூகுளுடைய ஜெமினி போல மைக்ரோசாஃப்டினுடைய அந்த ஏஐ டூல் எம்ஏஐ திங்கிங் ஒன் என்று சொல்லி ஒரு புதிய ஏஐ மாடல் ஒன்றை உருவாக்கி இருக்கிறார்கள். இந்த ஏஐ மாடல்ல உள்ள சிறப்பு அம்சம் என்னவென்று சொன்னால், 35 மில்லியன் இல்ல பில்லியன், 35 பில்லியன் என்று சொன்னால் 35 9 சைபர்களும் வரும். 35 பில்லியன் ஆக்டிவ் பாராமீட்டர்ஸ் கொண்ட இந்த மாடலானது 1,28,000 டோக்கன்ஸ் வரை ஒரே நேரத்தில் ப்ராசஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி கொண்டது. இதிலே நிறைய டெக்னிக்கல் டேர்ம்ஸ் இருக்கலாம். போக போக அடுத்தடுத்த காணொளியிலே இவற்றின் விளக்கமான விரிவான விஷயங்களை பற்றி நாங்கள் காய்க்கலாம். டோக்கன்ஸ் என்றா என்ன, ஆக்டிவ் பாராமீட்டர்ஸ் என்றா என்னன்னு சொல்லி காய்க்கலாம். இப்போ நான் இப்போதான் இந்த சேனல் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம். அதில் டெக்னிக்கல் விஷயங்கள் நிறைய எண்ணித்தான் கதைக்க போகிறோம். இருந்தாலும் அவசரமாக நான் இப்படியான ஒரு வித்தியாசமான காணொலியை விடுவதற்கு நோக்கம், இவ்வளவு காலமும் நாங்கள் கதைச்சு கொண்டிருந்த இந்த ஏஐ தளத்தில், இல்லாட்டி நீங்கள் நாங்கள் எல்லாரும் பாவிச்சு கொண்டிருக்க ஏஐ தளத்தில் மைக்ரோசாஃப்டின் வருகை உண்மையிலேயே உலகளாவிய ரீதியிலே ஒரு வித்தியாசமாக பார்க்கப்படுகிறது. இவ்வளவு நாளும் நான் முதலே சொன்ன மாதிரி ஓப்பன் ஏஐ, அதாவது ChatGPTக்கு பின்னால் அவர்களுக்கு அனுசரணை வழங்கி கொண்டு அவர்களுடைய மிகப்பெரிய முதலீட்டை செய்து கொண்டிருந்த மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் அவர்களை சுதந்திரமாக இயங்க விட்டுவிட்டு நேரடியாக தாங்கள் களத்திலே குதிக்கிறார்கள். அப்படியான ஒரு சூழ்நிலையிலே உடனடியான ஒரு அப்டேட் உங்களுக்கு தரணும். இல்லாட்டில் இந்த சேனலை நீங்கள் பின்னுக்கு சேனலில் ஃபாலோ பண்ணுறதுல பழைய செய்திகள் அல்லது அடிப்படையான விஷயங்களை மட்டும் தர வேண்டும் இல்லாமல் உடனடியாக நாட்டு நடப்புகள், அதாவது ஏஐ உலகின் நடப்புகளை பற்றி உடனடியாக அறிந்து கொள்வதற்கு தொடர்ச்சியாக காணொளிகளை இங்கே பார்க்கக்கூடிய ஒரு
தேவை அல்லது வசதி இங்கே வரப்போகிறது. அதுக்கான ஒரு முன்முயற்சி தான் இன்றைய இந்த காணொளி. இவ்வளவு நாளும் நாங்கள் கதைச்சு கொண்டிருந்த இந்த சட் ஏஐயுடைய நாங்கள் பாவித்துக் கொண்டிருக்க சட் ஜிபிடியா இருந்தா என்ன, ஜெமினியா இருந்தா என்ன, அதே நேரம் கிளாடா இருந்தா என்ன, இவர்கள் 3 பேருக்கும் இடையில தான் போட்டி. என்னுடைய கடந்த தேவையை அறிவோம் தமிழில் என்ற பாகத்திலோட இந்த 3 பேரை பற்றியும் தான் அனலைஸ் பண்ணியிருந்தேன். ஆனா இப்ப வரப்போற, அதாவது மார்க்கெட்டுக்கு இன்னும் விரைவில் வரப்போகுது. இந்த வரப்போற எம்ஏஐ திங்கிங் ஒன்ன்றதும் இனி இந்த போட்டிக்குள்ள வரப்போகுது. அப்ப நாங்கள் அவர்களுடைய வருகை, அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இவ்வளவு நிறைய விஷயங்களை தாங்க கொண்டு வரோம்னு சொல்லி, நாங்களும் ப்ராக்டிக்கலா என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். மிக முக்கியமான விஷயம், தமிழுக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்ண போகுது, எங்களுடைய ஈழத்தமிழர்களோட வார்த்தைகளை எந்த அளவுக்கு புரிஞ்சு கொள்ள போகுதுன்னு பார்க்கலாம். அதே மாதிரி டெவலப்பர்ஸுக்கு என்ன செய்றீங்க? இப்ப நான் இவ்வளவு நேரம் கதைச்ச விஷயம் வந்து சாதாரண பாவனையாளர்களுக்கானது. சாட்பாட், சாட்ஜிபிடி அந்த மாதிரியான விஷயங்களை ரீப்ளேஸ் பண்றதுக்கு அல்லது அவர்களுடைய போட்டி போடுறதுக்கு அவர்கள் கொண்டு வந்தது. அடுத்த டெவலப்பர்ஸுக்கு, அதாவது ஓப்பன்ஐன்ற கொடாக்ஸ் இல்லாட்டில் அதே மாதிரி கிளவுடுன்ற கிளவுட் கோடுகளுக்கு போட்டியாக டெவலப்பர்ஸுக்கு சப்போர்ட் பண்ற விஷயங்கள் என்னென்ன கொண்டு வந்திருக்கணும்னு பார்த்தா, எம்ஏஐ அகெயின் மைக்ரோசாஃப்ட் ஏஐ கோட் 1. இப்ப நான் நினைக்கிறேன் அதோட வேர்ஷன் அந்த 1ன்றது அவருடைய வேர்ஷனை கொண்டு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். எம்ஏஐ கோட் 1ன்றது வந்து டெவலப்பர்ஸுக்கான கோட் எழுதுறதுக்கான ஒரு சப்போர்ட்டிவ் டூலா இருக்குமென்னு நம்பலாம். அது அகைன் இப்போ கிளாட் கோட் ஒன்று மெட்ரோபிக்ஸ் இந்த கிளாட் கோட், அதே மாதிரி ஓப்பன் ஏஐன்ற கோடெக்ஸ், இந்த 2க்கும் போட்டியாக சந்தைக்கு வரும்னு நினைக்கிறேன். மிக முக்கியமான அவர்களுடைய வெளியீடுகள் ஒன்று வந்து எம்ஏஐ மைக்ரோசாஃப்ட் ஏஐனுடைய எம்ஏஐ இமேஜ் 2.5 என்ற ஒரு புது ஏஐ டூல் ஒன்றை இன்ட்ரடியூஸ் பண்ணினா அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமென்னு நினைக்கிறேன். என்னென்னு சொன்னால், இப்போ மைக்ரோசாஃப்ட்டுன்ற பவர் பாயிண்ட், அதே மாதிரி ஒன் டிரைவில் நாங்கள் இமேஜஸை பாவிக்கக்குள்ள கொள்ளைக்குள்ள நிறைய தேவைகள் இருந்தது. இப்போ வெளியில் எங்கேயாலும் ஒரு இடத்தை உருவாக்கிட்டு நாங்கள் இங்கே கொண்டு வர வேண்டியிருக்கோம். இப்போ ப்ரெசன்டேஷன் நீங்கள் மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்டில் ஒரு ப்ரெசன்டேஷன் செய்கிறீங்களன்னு சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக அதில் வச்சுக்கொண்டு ஒரு கிளிக்கில் ஒரு கொமெண்ட்டில் வந்து ஒரு ப்ராம்ப்டில் சிம்பிள் ப்ராம்ப்டோ ஒரு கொமெண்ட் மாதிரி ஒரு சிம்பிள் ப்ராம்ப்டில் உங்களுக்கு உங்களுடைய பவர் பாயிண்ட்டுக்கான இமேஜ் வந்து நேரடியாக பவர் பாயிண்ட்ல இருந்தோடனே நீங்கள் உருவாக்கக்கூடிய மாதிரி இந்த டிசைனிங் டூல்லாம் எம்ஏஐ இமேஜ் 2.5 என்ற டூல் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்கிறேன். இதெல்லாம் எங்களுக்கு பாவனைக்கு வரைக்குள்ள என்னென்னலாம் நடக்க போகுதுன்னு தெரியல. நான் உண்மையாகவே இதில் எல்லாத்துலேயுமே நான் இதில் கூட பயனுள்ளதாக பார்க்குறது வந்து இந்த இமேஜ் 2.5 தான். எம்ஏஐன்ற பார்க்கலாம். சாட்ஜிபிடி தான் நிறைய இமேஜுக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டு இருந்தது. சாட்ஜிபிடியும் எங்களுடைய ஜெமினையும் இப்போ அவர்களுக்கு நேரடி போட்டியாக வந்திறங்கி இருக்கிறார் இமேஜ் 2.5 எம்ஏஐ இந்த இமேஜ் 2.5 பார்க்கலாம். அடுத்த 4வது இந்த மிக பிரம்மாண்டமான ஒரு படைப்பு, ஒரு டூல் என்னன்னு சொன்னா, நீங்கள் கதைக்கிறத டெக்ஸ்டா மாற்றி தரும். கூகுளில் இருக்குது. இருந்தாலும் இவர் தங்களுடைய சிறப்பம்சமாக சொல்லியிருக்கணும், அறிவிப்புகள் வெளியிட்டிருக்கணும். 43 மொழிகளில் பேசுறத உரையாக மாற்றும்னு சொல்லி இந்திய மொழிகள் உள்ளடக்கப்பட்டதா சொல்லி இருக்குது. அதுல எங்களுடைய தமிழ் இருக்கா என்றத இந்த டூல் எல்லாம் வெளியில வந்த பிறகுதான் பார்க்கலாம். இதுல இவர்கள் சொல்ற சிறப்பம்சம் என்னன்னு சொன்னா, இப்ப மீட்டிங் இந்த ரெக்கார்டிங்ஸ் இல்லாட்டி இன்டர்வியூஸ் இல்லாட்டி நீங்கள் படிக்கிற இடத்துல ஒரு யூனிவர்சிட்டி லெக்சரா இருந்தானே ஒரு கிளாஸா இருந்தானே அந்த ரெக்கார்டிங்கை கொண்டு வந்து இதுல அப்டேட் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு டெக்ஸ்டா தரும். அக்யூரசி இப்ப இருக்கிற எல்லா டூல்ஸை விடவும் சிறப்பாக இருக்கும்னு சொல்லினா, அதுக்கும் அடுத்தது நாங்கள் ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது வரைக்குள்ள பாவிச்சு பார்த்து மிக முக்கியமான எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது எங்களோட தமிழ் மொழிக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண போகுதுன்னு தான். அடுத்தது அவர்கள் சொல்லியிருக்க இது வந்து வெப் ஐக்யூ என்ற ஒரு ஏஐ சூப்பர் ஃபாஸ்ட் சர்ச் இன்ஜின். இவ்வளோ நாள் நாங்கள் கண்டுகொள்ளாமல் இருந்த ஒரு விஷயம், மைக்ரோசாஃப்ட்டுன்ற பிங் சர்ச் வந்து நாங்கள் அந்த பக்கம் போகிறதே இல்லை, பொதுவாக ஒருத்தரும் போகிறதே இல்லை. எங்களுக்கு கூகுளோடையே நாங்கள் எங்கிட்ட காலத்தை கழிச்சு கொண்டு இருந்தாங்க. அவர்களுடைய பிங் சர்ச்சை வந்து ஏஐயால் ஃபெசிலிட்டேட் பண்ணியிருக்கணும் நிறைய விஷயங்கள். இவர்களுடைய வெப் ஐக்யூ என்ற ஏஐ டூல் வந்து டெக்னிக்கலி ஸ்ட்ராங்னு சொல்லியிருக்கேன். மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் அசிஸ்டன்ஸை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக ஸ்கவுட்ன்னு சொல்லி ஒரு டூலை இன்ட்ரடியூஸ் பண்ணினா, ஏஐ அதாவது மைக்ரோசாஃப்டோடைய வரக்கூடிய ஏஐ ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாக இருக்க போகுது. உங்களுக்கு இனி நான் நினைக்கிறேன் பர்சனல் செக்ரட்டரி ஃபைல்ஸை காவுறதோ இல்லாட்டில் மெயில்ஸ் ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பர்சனல் அசிஸ்டன்ட் தேவைப்படாமல் இருக்கும். அதாவது பர்சனல் செக்ரட்டரி ஒரு ஆளே தேவைப்படாமல் வரப்போகுது. இந்த ஸ்கவுட்ன்றது மைக்ரோசாஃப்ட் 365ல்
ஆல்வேஸ் ஓனாவே இருக்கும். நீங்க கம்ப்யூட்டர் ஆன் பண்ணி நீங்க பாவிக்க தொடங்கியதிலேயே உங்களோட செக்ரட்டரியும் உங்களோட சேர்ந்து வேலை செய்கிற ஒரு இது இருக்கும். அந்த மாதிரியான ஒரு ஏஐ ஏஜென்ட் வந்து உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, டீம்ஸ்ல இருக்கக்கூடிய மீட்டிங்ஸ ட்ராக் பண்ணும். உங்களுக்கு அத ஞாபகப்படுத்தும், ஃபாலோ அப் பண்ணும். உங்களோட தொடர்ச்சியாக நீங்கள் கம்ப்யூட்டர்ல வந்திருந்தாலே, தொடர்ச்சியாக அந்த ரிமைண்டர்ஸ் வந்து ஒண்ணு இருக்கும். அ Outlookல கன்ஃபிகர் பண்ணி, மெயில் கன்ஃபிகர் பண்ணி வச்சிருந்தீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு மெயில் வந்தா அதுக்கான ரிப்ளை பண்ணணுமா, இல்லாட்டி இதுக்கு நீங்க ரிப்ளை பண்ணணும். எஸ் குடுத்தா அதுவே ரிப்ளை பண்ணிடும். அந்த மாதிரியான விஷயங்கள். OneDriveல நீங்க சேவ் பண்ணி வச்சிருக்க ஃபைல்ஸ உங்களுக்கு விருப்பம் மாரி, இல்லாட்டி ஒரு சிஸ்டமேட்டிக்கா ஃபோல்டர்ஸ கிரியேட் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி தர்றதுக்கு அதுவே வேலை செய்து கொண்டிருக்கு. நீங்கள் ஜஸ்ட் சேவ் குடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி அதே மாரி வெப் ஷேர் பாயிண்ட்ல இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபைண்ட் பண்றதுக்கு. இப்படி நீங்கள் கம்ப்யூட்டர்ல ஸ்பெண்ட் பண்ற டைம நிறையவே குறைக்க போகுது. நீங்க எக்ஸாக்ட்டா வேலை மட்டும் செய்ய போறீங்க. உங்களுக்கு ஒரு பெர்சனல் செக்ரட்டரி உங்களோட கம்ப்யூட்டருக்கு உள்ளுக்கு இருந்து, நீங்க கம்ப்யூட்டர் ஆன் பண்ற நேரமெல்லாம் அல்லது நீங்கள் கம்ப்யூட்டரோட இருக்கிற நேரமெல்லாம், உங்களுக்காக உங்களுடைய வேலையை இலகுபடுத்தி வேலை செய்து கொண்டிருக்க போகுது. இதுல அவர்கள் சொல்லியிருக்கிற விஷயம் என்னன்னு சொன்னா, அமெரிக்கான்ற மிகப்பெரிய நிறுவனங்களான அக்வாவெதர், பெஸ்ட் பை, ஹெல்த் கேர், அதாவது சிவிஎஸ் ஹெல்த் கேர் இன்ஸ்டிடியூஷன், டார்கெட் போன்ற மிகப்பெரிய நிறுவனங்கள் இந்த ஸ்கவுட் என்ற ஆஃபீஸ் அசிஸ்டன்ட யூஸ் பண்ணி அவர்கள் சரியான ஒரு ஃபீட்பேக் குடுத்திருக்கிறாங்க. இது சக்சஸ் என்று சொல்லி போய் சொல்லணும். இன்னும் எண்ட் யூசர்ட்ட குடுக்காட்டிலும், அது ஒரு சக்சஸ்ஃபுல் மாடல் தாங்க டெஸ்ட் பண்ணிட்டோம் இந்த மாதிரி பெரிய நிறுவனங்களோட. அண்டு அப்ப இது ஒரு பெரிய ஒரு மாற்றத்த கொண்டு வரப்போகுது. சாதாரணமாக கம்ப்யூட்டரோட வேலை செய்து கொண்டிருக்கிற, மைக்ரோசாஃப்ட் பாவிச்சு கொண்டிருக்கிற எங்கள மாரியான ஆட்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமாக இருக்க போகுது. அடுத்ததாக இன்னொரு மிக முக்கியமான விஷயத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். மஜோரனா 2 என்றது. இது குவாண்டம் கம்ப்யூட்டிங் பேஸ் பண்ணினது. மிகப்பெரிய வரலாற்று மாற்றமாக இருக்கும்னு சொல்லினா. மஜோரனாவுல என்ன ஸ்பெஷல்ன்னு சொன்னா, சாதாரணமா இப்ப சூப்பர் கண்டக்டருக்கு பயன்படுத்துற அலுமினியத்துக்கு பதிலா இங்க லெட்ட பாவிக்க போயினாம். இதால என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா, அது இந்த ஸ்பீடும், ரிலையபிலிட்டியும் வந்து கிட்டத்தட்ட 1000 டைம்ஸ் இன்கிரீஸ் ஆகுதுன்னு சொல்லினோம். இது கொஞ்சம் டூ மச் டெக்னிக்கலான விஷயம் தான். இத பத்தி நான் ஏன் சொல்றேன்னு சொன்னா, அவர்களுடைய இந்த பில் 2026 மைக்ரோசாஃப்ட் இந்த பில் 2026ல ஹை எண்ட் பீப்பிளுக்காக ஜஸ்ட் எங்களுடைய குவாண்டம் கம்ப்யூட்டிங்ன்றது ஒரு தனி கன்செப்ட். அந்த கன்செப்ட் வரலாற்றில ஒரு புதிய திருப்பமாகத்தான் இந்த மஜோரனா 2 வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கிறோம். ஜஸ்ட் நாங்கள் ஒரு நாலேட்ஜ்க்கு தெரிஞ்சு வச்சிருக்கலாம். அதை தாண்டி நேரடியாக எங்களுடைய பாவனைக்கோ அல்லது நாங்கள் அதை நேரடியாக ஹேண்டில் பண்ற தேவை இப்போதைக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த மைக்ரோசாஃப்ட் பில் 2026ல அறிமுகமான இந்த 7 தொழில்நுட்பங்கள பத்தி நான் உங்களுக்கு ஓரளவுக்கு விளங்கிக் கொள்ற மாதிரி சொல்லியிருக்கிறேன்னு நம்புறேன். பார்த்தீங்கன்னு சொன்னா, எம்ஏஐ திங்கிங் 1 என்ற எங்களுடைய ஏஐ சாட் டூல். அடுத்ததா பார்த்தீங்கன்னு சொன்னா, எம்ஏஐ கோட் 1 என்ற டெவலப்பர்ஸுக்கான டூல். எம்ஏஐ இமேஜ் 2.5 என்ற எங்களுடைய இமேஜ் கிரியேட்டர். அது இந்த ஃபீச்சர்ஸ் பற்றி சொல்லி நான் நேரடியாக மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்டோட நாங்கள் பாவிக்கக்கூடியதா இருக்கும். மற்றது வெப் ஐக்யூ எங்களோட பிங் சர்ச் இன்ஜினை சப்போர்ட் பண்ணி நாங்கள் கூகுள் சர்ச்சோட தனியாக டிபெண்ட் பண்ணி இல்லாமல் பிங்கோ ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய மாதிரியான ஒரு விஷயமா இருக்க போகுது. மற்றது எங்களுடைய ஏஐ ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் உங்களோட கம்ப்யூட்டரில் நீங்கள் செய்கிற வேலைகள் அனைத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி உங்களுக்காக உங்களை ஃபாலோ அப் பண்ணி செய்து கொண்டிருக்க போகிற ஒரு மிக முக்கியமான ஒரு ஹெல்ப்பராக உங்களோட இருக்க போகிறார். இப்போவும் மைக்ரோசாஃப்டில் இருக்கிற செலவுக்கு நாங்கள் எல்லாரும் யூஸ் பண்ணுறோம். இல்லாட்டி எங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குமென்னு தெரியல. பட் இது நிச்சயமாகவே ஒரு சேஞ்சை கொண்டு வரும். ஒரு ஏஐ அசிஸ்டன்ட் இல்லாட்டி எங்களுடைய செக்ரட்டரி மாதிரி எங்களோட கம்ப்யூட்டர்களுக்குள்ள இருந்து வேலை செய்யக்கூடிய ஒரு ஆளாக இருக்க போகுது இந்த ஸ்கவுட்ன்றது. தொடர்ச்சியாக எங்களுடைய காணொளிகளோடு இணைஞ்சிருங்க. புதிய மாற்றங்கள் ஏஐ தினம் அப்டேட் ஆகி கொண்டிருக்குது. நேற்று ஓமன்றது இன்றைக்கு இல்லையண்டாகுது, நேற்று இல்லைன்றது இன்றைக்கு ஓமண்டாகுது, நேற்று அவர் பெரிய ஆளுன்றது இன்றைக்கு இவர் பெரிய ஆளாகுது. தொடர்ச்சியாக மாற்றங்கள் நடந்து கொண்டே இருக்குது. நாங்கள் எங்களை அப்டேட் பண்ணினால்தான் இந்த ஏஐ உலகத்தில் நாங்களும் ஒரு வெற்றியாளராகலாம். மீண்டும் இன்னும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி. ஏஐ உலகம் நம்மை காத்திருக்கிறது. சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் பயணியுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் டெக்கோ அணு.